கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதத்திற்கும் மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேத பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்வடைய, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அது 100, 60, 30 பலன் கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. பலன் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? இதோ திருடனைப் போல் வருகிறேன் அப்படின்னா ஒரு திருடர் அல்ல. திருடர்கள் அறியாத நேரத்தில் வருவதைப் போல நான் வருவேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வசனத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறத நீ கொஞ்சம் கவனிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தின் பொருள் என்ன அப்படின்னா, இதுல எதிர்பாராத வருகை இருக்கிறது. திருடனை போல் வருவேன் அப்படின்னா எதிர்பாராத வருகை. தேவன் எதிர்பார்க்காத நேரத்திலே வருவார். நீ எதிர்பாராத நேரத்திலே வருவார். அதுதான் திருடனை போல வருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. அவர் வரப்போகும் நேரத்தின் ரகசியத்தை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவர் வரப்போகும் நேரத்தினுடைய ரகசியம் அது யாருக்குமே தெரியாது. அதனால அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 24 மணி நேரமும் விழித்திருந்து கண்காணித்தால் மட்டுமே இந்த 24 மணி நேரத்திற்குள் எந்த நிமிஷத்தில் என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நாம விழித்திருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஏன்னா எதிர்பாராத வருகை இயேசு வரப்போகிறார். இரண்டாவது, அந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறதுனா, விழித்திருப்பது மிகவும் அவசியம். ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல, நாம விழித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உலகத்தின் மாயையிலும் பாவத்திலும் தூங்கிவிடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விழித்திருப்பது, ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் உறுதியாக நிலைத்திருப்பதை அது சொல்லுகிறது. அல்லேலூயா. தூக்கம் என்பது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, உலகத்தின் மாயையிலும் உலகத்தின் பாவங்கள் சிற்றின்பங்களிலும் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வேதம் அவர்களை தட்டி எழுப்புகிறது. நீங்க விழித்திருக்க வேண்டியது அவசியம். இவைகளை விட்டு விலகி ஜெபத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். அந்த வசனத்துல அதுதான் சொல்ல வர்றார். மூன்றாவது அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்கள். நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் இல்லைன்னா எப்படி இருப்போம்? நாம நிர்வாணமா இருப்போம். ஒரு மனுஷன் ஆடை இல்லாமல் இருந்தா நிர்வாணமா இருப்பான் என்பது போல இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீதியையும் பரிசுத்தத்தையும் இந்த உலகத்தின் கரைகள் படாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, உலகத்தால் கரைபடாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்வதுதான் உங்கள் வஸ்திரத்தை காத்துக்கொள்வது. அப்படி கரைபட்ட வாழ்க்கை, வேஷம் தரிக்கிற வாழ்க்கை இருக்குமானா அது நிர்வாணமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினால நீங்கள் ரட்சிக்கப்படுவது இல்லை. அதனால உங்களை அசுசிப்படுத்தாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான்காவது, அதுல வெட்கப்படாமல் நடங்க. உங்கள் நடக்க எப்படி இருக்கணும்? வெட்கப்படாமல் நடக்க வேண்டும். ஆவிக்குரிய நிர்வாணம் என்பது தேவனுடைய மகிமையை இழந்து போவது. நிர்வாணம் காணப்படக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மகிமையை இழக்கக்கூடாது. தேவன் உனக்கு கொடுத்த மகிமையை இழந்து போகக்கூடாது. அவர் வரும்போது அவருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து தைரியமாய் நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக தலை குனிந்து நிற்பது வெட்கத்துக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மகிமை இழந்து போகக்கூடாது.
அதை நாம் சீர்படுத்தி அவர் வருவதற்குள்ளாக சிறப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே தேவனுடைய எச்சரிப்பு இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது, அவருடைய வருகை இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது, நம்மை காக்க வேண்டும் என்கிற எச்சரிப்பு இருக்கிறது. இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அவருக்கு முன்பாக நாம் வருகைக்கு காத்திருக்க வேண்டும் என்றே வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வாசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். வேதமே வாசிக்காதவர்களுக்கு நான் சொல்லுகிறது உப்பில்லாத சாப்பாடை போல் இருக்கும். நல்லா கவனிக்கணும். ஒரு முறை கூட வேதம் வாசிக்கவில்லை, வேதத்தை நான் திறந்து பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னா, நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு உப்பு இல்லாமல், காரம் இல்லாமல், சூடு சொரணை இல்லாத சாப்பாட்டுக்கு ஒப்பாக இருக்கும். ஆனால் வேதம் வாசித்த உங்களுக்கு உங்கள் உணர்வுகளை அது தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா, உங்களுக்கு நல்ல உணர்வுகளை கொடுக்கும். இந்த வேத வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. உங்கள் வஸ்திரம் காக்கப்பட வேண்டும். வஸ்திரத்தை என்ன செய்து கொள்ளுங்க? காத்துக்கொள்ளுங்க. என்கிட்ட நூற்றுக்கணக்கான வஸ்திரம் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கலாம். தேவன் அதை குறித்து சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாயும் நீதியாயும் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை உலக பிரகாரமான காரியங்களிலே தலையிட்டு ஈடுபட்டு நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டால் அது உங்களுக்கு நிர்வாணமான வாழ்க்கை என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி நிர்வாணமான வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் தேவனோடு போக முடியாது, அவரோடு சேர முடியாது, தேவ சமூகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. மனம் இருந்தால் கூட இயேசுவால் நம்மை ஏற்க முடியாது. இதுதான் தேவ நீதி. அதனால்தான் அவர் முன்னாடியே சொல்றாரு, நீங்க உங்கள் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கள். மானம் காணப்படக்கூடாது. மானமே போச்சு சொல்றாங்களா இல்லையா? யாருக்காவது தைரியம் இருக்கா இந்த ரோட்ல நிர்வாணமாய் நடந்து போவதற்கு? யாருக்காவது மன தைரியம் இருக்கா நிர்வாணமாய் நான் நடந்து போவேன் என்று சொல்வதற்கு? அது எத்தனை முடியாத காரியமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது என்பதும் உறுதியான வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்றார். இதுல எந்த ஒரு காம்ப்ரமைசிங் கிடையாது, விட்டு கொடுத்தல் கிடையாது, பார்த்து கொள்ளலான்னு கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு கிடையாது. ஒரே வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. நீ காத்துக்கொள்ள வேண்டும், இழந்து போகாதே, மகிமையை காத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாட்சியை வைத்து நாம் இந்த வசனங்களை புரிந்து கொள்ள போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். கவனிங்க, ரொம்ப கவனமாக கவனிங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவன் தன் ராஜ்யத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாள் அளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரமனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரமனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்தான். அல்லேலூயா. இந்த வேத வசனம், அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை அரசாண்டவன் ஒரு 6 மாத காலத்திற்கு விருந்து செய்கிறான். எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் செய்யறது கஷ்டமா இருக்கு. எத்தனை நாள் செய்கிறான்? இந்த 6 மாத விருந்தும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்த, தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்த, தான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட ராஜா என்பதை வெளிப்படுத்த, எல்லாருக்கும் முன்பாக பெருமையை காண்பிப்பதற்காக 6 மாசம் விருந்து நடக்க 6 மாசம் முடிஞ்சது. 6 மாசம் முடிஞ்சது. இப்ப சூசான் அரண்மனையில் இந்த 6 மாதத்திற்கு விருந்து செய்தார்களே, அவர்களுக்கு ஒரு விருந்து தனியாக நடக்கிறது. 7 நாள் விருந்து நடக்குது. இந்த 7 நாள் விருந்துல ராஜா ரொம்ப களிப்பாக இருக்கிறார். திராட்சரசம் நிறைய குடிச்சு குடி வெறியிலே களித்து போய் இருக்கிறார். மனசு என்ன பேசுதுன்னே புரிஞ்சுக்க முடியல. இப்போ ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12, 15, 19 வரைக்கும். 7ஆம் நாளிலே
ராஜா திராட்ச ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்ரீ ஆகிய வஸ்தி சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று 7 பிரதானிகளை அனுப்பினான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்ரீ ஆகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க வெறி கொண்டான். அல்லேலூயா. ராஜா கூப்பிட்டாருன்னா ராஜாத்தி என்ன செய்திருக்கணும்? போகணும். போகாம போனது தப்பா ரைட்டா? வீட்டுக்காரர் கூப்பிட்டா மனைவி என்ன செய்யணும்? வரலன்னா என்ன ஆகும்? ஏய் என்ன செய்யறாங்க நீ? கூப்பிட்டுக்கிறேன், சத்தம் வருமா வராதா? இப்ப ராஜாத்தி கூப்பிட்டு வரல, ராஜாவுக்கு ரொம்ப கோபம். நல்லா கவனிங்க. ஒரு 7 பிரதானிகள், அந்த 7 பிரதானிகளும் ஆண்கள் அல்ல, அவர்கள் அன்னகர்கள். 7 பிரதானிகளை யாரு? ராஜா எவ்வளவு உஷார் பார்த்தீங்களா? ஆண்களை நியமிச்சு வச்சிருந்தாக ராஜாத்தீர் மகா ரூபவதி. இவனுங்க ஏதாவது பண்ற போறானுங்க அப்படின்னு சொல்லி ஹார்மோன் சேஞ்சஸ் உள்ள உலகத்தால் கரைபடாத இச்சையே இல்லாத அன்னகர்களை பிரதானிகளாக நியமித்து வைத்திருக்கிறான். இந்த 7 பேர் தான் ராணி கிட்ட அனுப்புறான். ராணி கிட்ட அனுப்பின உடனே அவங்க போய் இவங்க கொடுத்த கட்டளைக்கு ராணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாங்கி படிக்கிறாங்க. படிச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே வார்த்தை, வர முடியாது, வரமாட்டோம், போய் சொல்லுங்க, வர முடியாதுன்னே சொல்லுங்க. இப்படி சொல்லும்போது இந்த வேத பகுதியை வைத்து அநேகர் தவறாகவே புரிந்து கொண்டு, வஸ்தி ஒரு கீழ்ப்படியாதவள், வஸ்தி திமிர் பிடித்தவள், அவளுக்கு ராணியா இருக்கிறதுனால ரொம்ப அகங்காரம் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா, வரமாட்டேன்னு சொன்ன செய்தியை கேட்டு அந்த 7 பேரும் வந்து சொன்ன தகவல் ராஜாவுக்கும் கோபம் வந்து அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? இனிமேல் அவன் வரவே கூடாது, ராஜாத்தியாகவே இருக்கக்கூடாது, அவளுடைய பதவி பறிக்கப்பட வேண்டும், அவள் தூக்கிலிடப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா எல்லா மனைவிமார்களும் தங்கள் புருஷரை அவமானமாய் எண்ணுவார்கள், கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஒரு பொண்டாட்டி கூட புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டா. இந்த மாதிரி எரிச்சலும் சண்டையும் பொறாமையும் விளையும். அவள் ராஜாத்தியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துறாங்க. எல்லாம் அவசர அவசரமா நடக்குது. கவனிங்க, வஸ்தி ஏன் வரமாட்டேன் என்று சொன்னாள், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு புருஷன், சாதாரணமாக ஒரு புருஷன் கூப்பிட்டாலே ஒரு மனைவி கீழ்ப்படுகிறாளே. 127 நாட்டுக்கு ராஜாவா இருக்கிற ஒரு ராஜா ராணியை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சது தப்பா? யாரும் பார்த்ததில்லை. வந்திருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய பிரபுக்கள், ராஜாக்கள், குறுநில மன்னர்கள் பல நாடுகளிலிருந்து வந்திருக்கிறாங்க, யாரும் பார்த்ததில்லை. இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. வந்திருக்கலாமே, தப்பு இல்லையே. ஆனால் ஏன் வரவில்லை அப்படின்னு சொன்னா, ராஜாவினுடைய அழைப்பு கடிதத்திலே என்ன எழுதி இருந்தது அப்படின்னு சொன்னா, ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக வேறு எந்த உடையும் அணியாமல் ராஜ கிரீடம் மட்டுமே தரித்து நிர்வாணமாக அவள் வந்து இங்கே நிற்க வேண்டும். இதான் அவன் கொடுத்த கட்டளை. இப்ப இந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுத்தாக்கா நம்ம யாராவது போவோமா? அவன் புருஷனா இருந்தா இருக்கட்டும், எவனா இருந்தா இருக்கட்டும், டிவோர்ஸ் பண்ணு. மூளை இல்லாதவன், பைத்தியக்காரன் ஒரு மனைவியை வெறும் கிரீடம் மாத்திரம் தரிக்கப்பட்டு வேறு எந்த உடையும் அணியாமல் வந்து நிற்க சொல்லுகிறான். அப்படிதான் யூத இலக்கியங்களிலே எழுதியிருக்கிறது. யூதர்களுக்கு தோராவிலே எஸ்ஸர் புஸ்தகம் ஒரு கவிதை புஸ்தகமாகவே தனியாக அவர் வைத்திருக்கிறார்கள். அதில் போட்டிருக்கிற விளக்கத்தின்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக மட்டுமே என்ற வார்த்தையை முக்கியப்படுத்தி இருக்கிறது. இப்போ அதனாலதான் அந்த ராஜாத்தி வஸ்தி என்ன செய்யல, ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, வர முடியாது. அல்லேலூயா. இப்ப இதுக்கும் நீங்க சொன்ன வசனத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வஸ்தி தன்னுடைய வஸ்திரத்தை, மானத்தை காத்துக்கொண்டாள். தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொண்டாள். இதான் வர முடியாமல் போனதுக்கான காரணம். நிச்சயமா அந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா, நல்லா கவனிங்க, வஸ்திக்கு பதிலாக ராணியாக யாரை தேர்வு செய்கிறார்களோ அவங்கள ஒரு வருஷம்
சுத்திகரிப்பு செய்வார்கள். அதுக்கு பிற்பாடு ராஜா கிட்ட போகணும்னு அவ என்ன கேட்டாலும் அவளுக்கு கொடுப்பாங்க. என்ன கேட்டாலும், ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுத்துருவார் அவர். அப்படிப்பட்ட நல்ல குணம் அவருக்கு. என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வஸ்தி பாருங்க, இவ யார் அப்படின்னா ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவள், ராஜ பரம்பரையில் இருக்கிறதான். அவன் பாரசீக பெண், பெல்ஷாத்சாருடைய மகள், நெபுகாத் நேச்சாருடைய பேத்தி, அந்த வம்சத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு ராஜ வம்சம். பணம் அவங்களுக்கு பெருசா தெரியல, ராஜா கொடுக்கிற பொருட்கள் பெருசா தெரியல, இந்த மகிமை பிரதாபம் பெருசா தெரியல, இந்த பதவி பெருசா தெரியல, இந்த அதிகாரம் பெருசா தெரியல. தன் மானம் பெரிதென்று எண்ணினாள். இல்லையா? தன் மானம் பெரிதென்று எண்ணினாள். இதான் முன் உதாரணம், ஒரு கிறிஸ்தவர்களுக்கு முன் உதாரணம். அவள் தேவனை அறியாதவள், ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவளாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஆமா, பாரசீக பெண்கள், பாபிலோனை சேர்ந்தவர்கள் எப்படி தேவனுக்கு பயப்படுவாங்க? விக்கிரகத்தை ஆராதிச்சாங்க. ஆனா வேதத்தை நேசிக்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட உண்மை தன்மையில் இல்லை. ஆனா இவ பாருங்க, வரவே முடியாதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறாள். என்ன பின் விளைவுகள் வந்தாலும் பரவாயில்லை, என் மானம் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. தன் மானத்தை காத்துக்கொண்டாள். ஏசாயா சொல்ல வர்றார், நீங்க உங்களுடைய மானத்தை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வஸ்தி என்று சொன்னால் அன்பு உள்ளவள் என்று அர்த்தம். நல்லா கவனிக்கணும். ரொம்ப அன்பானவ, அழகானவ, தன் புருஷனுக்கு மிகவும் அன்புள்ளவளாக அவள் இருந்தாள். இதே சமயத்துல வஸ்தி இந்த பக்கத்துல ஒரு விருந்து செய்கிறாள். நல்லா கவனிங்க. நீங்க இன்னைக்கு போய் எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கணும். இன்னொரு விருந்து செய்கிறாள். அவங்க அங்க கன்னி மாடத்துல ஒரு விருந்து நடக்கிறது. அந்த விருந்து ஏன் செய்கிறா அப்படின்னு சொன்னா, அந்த வருஷத்துல தான் வஸ்திக்கு குழந்தை பிறந்தது, பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை யார் அப்படின்னு சொன்னா அர்தசாஷ்டா ராஜா. அர்தசாஷ்டா ராஜா. நெகேமியா, எஸ்ராவின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது இந்த அர்தசாஷ்டா ராஜா தான் எஸ்ராவை, நெகேமியாவை எல்லாம் பாபிலோன் எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்கிறார். தடை வந்த போது தடையை உடைக்கிறார். இப்படி நிறைய காரியங்களை செய்தவர் அவர்தான். இப்போ இந்த அர்தசாஷ்டா ராஜா பிறந்ததற்காகத்தான் வஸ்தி ஒரு விருந்து செய்திருக்கலாம். அதனால்தான் அங்க விருந்து பண்ணியிருக்கிறார். அவ தன்னுடைய பெருமையை வெளிக்காட்டுவதற்காக அல்ல. அதே வருஷத்துல குழந்தை பிறந்திருக்க, நாம ஒரு விருந்து செய்வோம் அப்படின்னு அவ செய்திருக்கிறார். அந்த சமயத்துல தான் இப்படிப்பட்ட கடிதம் அங்கே வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் இந்த மாதிரி ராஜகிரீடத்தை தரித்து கொண்டு வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். நல்லா கவனிங்க. நாம எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை, நீதி உள்ள வாழ்க்கையை விட்டு கொடுக்க கூடாது. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்ற சத்தியம். இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு முன்பாக வெட்கப்பட வேண்டியது இருக்கும். அவர் உங்களுக்கு உதவியே செய்ய முடியாமல் போய்விடும். அல்லேலூயா. பாருங்க, பாதாளத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாதாளத்துக்கு ஏராளமாய் போய் கொண்டிருக்கிறது. பின்மாற்றம் அடைந்து மரித்து போய் பாதாளத்துக்கு போகிறவர்கள் என்ன கத்துறாங்க தெரியுமா? இயேசுவே ஒரு வாய்ப்பு தாரும், இயேசுவே எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும், இயேசுவே ஒரே ஒரு வாய்ப்பு தாரும், ஒரு முறை என்னை பூமிக்கு அனுப்பும், ஒரு முறை என்னை பூமிக்கு அனுப்பும், என் வாழ்க்கையை நான் சரியாய் வாழ்ந்து மரித்து விடுவேன். இப்படிங்கிற சத்தம் தான் பாதாளத்தில் அதிகமா கேட்குது. அல்லேலூயா. ஒருவருக்கும் இயேசு பதில் சொல்லுவதும் இல்லை, அவங்களை நோக்கி பார்ப்பதும் இல்லை. ஏன்னா இங்கேயே சொல்லி வச்சிட்டாரு, இங்கேயே சொல்லி வச்சிட்டாரு. நீ உன்னை காத்து கொள்ளாவிட்டால், உன்னுடைய மானத்தை நீ காத்து கொள்ளாவிட்டால், உன் வஸ்திரத்தை நீ காத்து கொள்ளாவிட்டால் இன்னொரு வாய்ப்பு உனக்கு கிடையாது. அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் லோத்தின் மனைவியை நினைக்க வேண்டும் அப்படின்னா, அந்த அம்மா திரும்பி பார்த்துட்டாங்க. திரும்பி பார்த்த உடனே உப்பு தூண் ஆயிட்டாங்க. மறுபடியும் அவங்களால திரும்ப முடியல. என்ன பொருள்? உனக்கு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இல்லை,
மனம் திரும்பவே முடியாது. நீ ஒரு முறை திரும்பிட்டேனா உன் கதை முடிந்தது. அதுதான் நினைத்துக் கொள்ளுங்கன்றார். அல்லேலூயா. இப்ப நாம ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். முதல் குறிப்பு, அவர் எப்படிப்பட்டவன்னா சுயமரியாதையை வெளிப்படுத்தினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வ பயமுள்ள வாழ்க்கை. அவகிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, அவ தெய்வ பயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தா. அல்லேலூயா. விக்கிரகத்தை ஆராதிக்கிறவளாக கூட இருக்கட்டும், ஆனா அவள்கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாடம் என்னவென்றா தெய்வ பயமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வஸ்தி தன்னுடைய அழகை காட்ட மறுத்ததற்கு தன்னை ஒரு காட்சி பொருளாக காட்டுவது விருப்பம் இல்லை. தன்னை ஒரு காட்சி பொருளாக காட்ட சொல்லுகிறார்கள். நான் காட்சி பொருள் அல்ல, தேவனுடைய விலையேற பெற்ற ஆத்துமா, நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமொழிகள் 1:31-30 சொல்லுது, சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இப்போ யார் கர்த்தருக்கு பயப்படுவாங்களோ அவங்க தான் தேவனால் புகழப்படுவார்கள். நல்லா கவனிங்க. நீ அழகா இருக்கிறன்னு நினைப்பேன்னு சொன்னா அது உன்னை வஞ்சிக்கும். சௌந்தரியம் என்ன செய்யும்? இன்னைக்கு சௌந்தரியம் தான் வஞ்சனை செய்வதற்கு வஸ்திக்கு முன்பாக வந்து நிற்கிறது. அல்லேலூயா. ஆமா, அவளை வஞ்சிக்கிறதுக்கு வந்து நிற்குது. ஆனா அவ கர்த்தருக்கு பயந்தவளாக இன்றைக்கும் புகழப்படுகிறாள். சத்தியத்தை அறியும், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஒரு நல்ல அருமையான ஒரு சாட்சி. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்தான், ஆனா கண்டுபிடிக்கும் போதுதான் ஆழம் நமக்கு அற்புதங்களை காண்பிக்கிறது. நல்ல சாட்சி. அவளை போல நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இதுக்கு உதாரணமா சில காரியங்களை சொல்றேன். வஸ்திக்கு எதிராக உதாரணமான காரியங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11-15 வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படி நீ உன்னை என் சகோதரி என்று சொல்ல வேண்டும். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அல்லேலூயா. இதே வஸ்தியை வர சொன்ன பொழுது வரல. பாருங்க, வஸ்தியை நிர்வாணமாய் வர சொன்னான், வரல. ஆனா சாரால் உடை அணிந்து போகிறாள், ஆனால் நிர்வாணமாய் போகிறாள். மானங்கட்ட சொல்லுவாங்க, மானங்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்து போகிறாள். நல்லா கவனிங்க. இந்த தேசத்தையே உனக்கு தரப்போகிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் ஆபிரகாமுக்கு உயிரை காப்பாற்ற மாட்டாரா? நல்லா கவனிக்கணும். உன்னை எகிப்துக்கு போய் என்று கர்த்தர் சொல்லவில்லை. இந்த கானான் தேசத்தை எவ்வளவு சுற்ற முடியுமோ சுற்று, நடந்து திரி, எவ்வளவு தூரம் சுத்துறியோ அதெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு வாக்கு பண்ணி அனுப்பி இருக்கிறார். பஞ்சம் வந்த உடனே அவன் எகிப்துக்கு ஓடிவிட்டான். நல்லா கவனிங்க. கர்த்தர் போக சொல்லவே இல்லை. போக வேண்டாம் என்று சொல்லாத இடத்துக்கெல்லாம் அவன் போனான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் செய்கிற முக்கியமான வேலை என்னன்னா, செய்யாதங்கிற வேலையை தான் செய்வோம், போகாதன்ற வேலையை தான் போவோம். அல்லேலூயா. இன்னைக்கு சாரால் தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து மானம் காணப்படுவதற்கு உள்ளே போகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவள் இந்த வேலையை செய்தபடினால்தான் அவளுக்கு பிள்ளை பிறக்கும் காலம் தள்ளி போனது. ஆபிரகாமுடைய மனைவி என்று சொன்னால் கர்த்தர் அவனை காப்பாற்ற மாட்டாரா? ஆபிரகாமே உன்னை காப்பாற்ற மாட்டாரா? உன்னை தேவன் அழைத்திருக்கிறாரே, ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை அழைத்திருக்கிறாரே. ஒரு பார்வன் உன்னை கொன்று விடுவான் என்று எப்படி நீ பயப்படுகிறாய்? அதற்காக உன் மனைவியை சகோதரி என்று சொல்லி உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவளை விற்று போடுகிறாயே. இதைத்தான் பைபிள் சொல்லுது. மானமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும், வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு பார்க்கிற உலகம் என்ன சொல்லும்? சாரால் பார்வோனின் அரண்மனைக்கு போய் வந்திருக்கிறாள். சாட்சியா இது? சாரால் பார்வோனின் அரண்மனைக்கு போய் வந்திருக்கிறாள். எத்தனை நாள் கழிச்சு வந்தா தெரியுமா? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? பரிசுத்த வாழ்க்கையா, நீதி உள்ள வாழ்க்கையா இது?
அதான் ஆண்டவர் சொல்றார், தன் மானம் காணப்படக்கூடாது. வஸ்திரம் அவசியம், நீதியின் வஸ்திரம் பரிசுத்தம் அவசியம் என்பதை கர்த்தர் அங்கே வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. லோத்தினுடைய குமாரத்திகள், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 31 முதல் 35 உள்ள வசனங்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோட சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. என்ன செய்யலாம்? நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடு சயனிப்போம் வா என்றால். அப்படியே 2 இரவுகளிலே 2 பெண்களும் தகப்பனோடு சேர்ந்தார்கள். பிள்ளை பிறந்தது. அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர் அவர்கள் பிறந்தார்கள். மானங்கெட்ட ஒரு சந்ததி உருவானது. காரணம், இவங்க தங்களுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லேலூயா. லோத்தின் குமாரத்திகள் வாழ்ந்த இடம் சோதோம் கோமோரா. அங்கே இருக்கும் பொழுது நல்லா தான் வாழ்ந்தாங்க. ஆனா சோதோம் கோமோராய் விட்டு வெளியே வரும்போது அவங்க வெளியே வந்தாங்க, அவங்களோட பாவமும் சேர்ந்து வந்தது. அல்லேலூயா. அவங்களோட வசனம் சொல்லுது, பாவம் பின் தொடருகிறது, பாவம் எப்பொழுது கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. அல்லேலூயா. நீங்க விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம், ஆனா பின்னாடியே வருதே, நம்ம அதை விடலையே, நம்ம அதை விடலையே. இன்னைக்கு நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். வஸ்திரம் இல்ல, வஸ்திரம் இல்ல. அல்லேலூயா. பார்க்க சகிக்குமா? பார்க்க முடியுமா? பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதவர்கள், நீதியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதவர்கள் தேவனோடு பங்கில்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரே வாழ்க்கை தான், இன்னொரு வாய்ப்பும் கிடையாது, இன்னொரு வாழ்க்கையும் கிடையாது. எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிக்கிறவர். அல்லேலூயா. நீ எவ்வளவு பாவம் செய்ய வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். உன் நம்பிக்கை இயேசு மன்னிப்பார் என்று இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பிலே நீ வந்து நிற்க நேரிடும். கடைசியில அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. பைபிள் சொல்லுது, இஷ்டம் போல வாழ், எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, ஆனா கடைசியில நியாய தீர்ப்பில் வந்து நிற்பாய் என்று உன் மனம் அறிய வேண்டும். அல்லேலூயா. லோத்தின் குமாரத்திகள் அதை எண்ணி பார்க்கவில்லை, சாராள் அதை எண்ணி பார்க்கவில்லை. அதனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, ஆசீர்வாதம் ஏன் காலதாமதமானது? அவங்க செய்த இந்த மதியற்ற காரியத்தினால, உலகம் அவர்களை இழிவாக பேசுவதினாலே அதெல்லாம் இல்லை என்று கர்த்தர் நிரூபிக்க காலதாமத்தை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அரண்மனைக்கு போயிட்டு வந்து கர்ப்பமானாக்க யார் பிள்ளை கொடுத்தான்னு சொல்லுவா? அடே, ஆபிரகாமுக்கே பிள்ளை பிறக்கட்டுமே. அரண்மனைக்கு போயிட்டு வந்தாக்கா, பார்வோனுடைய அரண்மனைக்கு போயிட்டு வந்திருக்கிறா, எங்க பிள்ளை பிறந்துன்னு சொல்லுவாங்க? தப்பா தான் சொல்லுவாங்க. அபிமெலேக்கு கூட்டிட்டு போயிட்டான், அபிமெலேக்கு கூப்பிட்டாலும் போயிட்டா. வஸ்திரத்தை காத்து கொள்ளாதவள். இப்ப என்ன சொல்லுவாங்க? கேராருக்கு போயிட்டு வந்திருக்கிறா, கேராரின் அரண்மனைக்கு போயிட்டு வந்திருக்கிறா. நல்லா கவனிங்க. 25 வருட காலம் தாமதத்திற்கு காரணம் எப்படி? எதனால? இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுனாலதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மானத்தை, பரிசுத்தத்தை, நீதியை காத்து கொள்ளாவிட்டால் தேவன் நமக்கு கொடுக்க போகும் நன்மைகள் காலதாமதமாகும். இன்றைக்கே தருவேன் சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தம் பலிக்காமல் காலதாமதமாகும். புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வஸ்திரத்தை காத்துக் கொள்ளணும். எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்ல கூடாது. அன்னைக்கு நாம் தேவ நிற்க வேண்டியது வரும். அல்லேலூயா. அன்றைக்கு எந்த பதிலும் உன்னுடைய மனதில் இருக்காது. நீ சொல்வதற்கான பதில் ஒன்றும் உன் மனதில் இருக்காது. தலை குனிந்து நாம் நிற்க வேண்டும், வெட்கத்தோடு நாம் நிற்க வேண்டும். அதனால வஸ்தி ஒரே முடிவு தான் செய்த. முடிவெடுத்தா, ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தா. நீ ராஜாவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நீ சொன்ன கட்டளையின்படி, உன்னுடைய வாய்மொழியின்படி, என்னால் வர முடியாது, இப்படி செய்ய முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்கொள். நான் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. லோத்தின் குமாரத்திகள் செய்த பாவம் பைபிள் சொல்லுது.
உபாகமம் 23:3-4 வசனம் சொல்லுது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறைக்கு உட்படலாகாது, என்றென்றைக்கு உட்படலாகாது. சபைக்குள்ளே அவன் வரவே கூடாது. ஏன்? முறை தவறி, தேவ நீதி தவறி, எப்பேற்பட்ட பாவத்தை செய்தார்கள். தேவன் அவர்களை சபைக்குள்ளே வரவே விடவே இல்லை. இன்றைக்கும் அம்மோனியனும் மோவாபியனும் பெலிஸ்தியனும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் கருத்துடையவராக, கரிசனை உடையவராக இருக்கிறார், கவனமாக இருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுவும் கொஞ்ச காலம்தான். இயேசு வரப்போகிறார். எப்போ வருவார்னு தெரியாது. அவர் வர்றது காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை. நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உலகம் உன்னை கந்தகத்தை போல இழுக்கத்தான் செய்யும். நீதான் என்ன செய்யணும்? அதற்கு விலகி போக வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, வஸ்தி எப்படிப்பட்ட காரியத்தை செய்தால்? நிச்சயமற்ற வாழ்க்கை இது. இது நிச்சயமில்லாத வாழ்க்கை என்பதை உணர்ந்து வரமாட்டேன் என்று சொன்னார். அவன ராஜ கட்டளைக்கு அவள் பயப்படவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் நமக்கு பதவி, அதிகாரம், உயர்வு இதெல்லாம் நிலையற்றது என்பதை அவள் உணர்ந்தாள். அல்லேலூயா. இந்த பதவிலாம் ஒண்ணுமே இல்லை, இந்த அதிகாரம்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த அந்தஸ்தெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அவள் உணர்ந்தா. இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய தேவன் திட்டமிடுவார் என்பதை அவள் உணர்ந்திருந்தா. அல்லேலூயா. நாம் தேவனுக்காக நிற்கிறோமா? இல்ல மனுஷங்களுக்காக நிற்கிறோமா? உலகத்துக்காக நிற்கிறோமா? 1 தீமோத்தேயு 6:7 சொல்லுது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை, இங்கிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்கிற ஒரு கேள்வி, இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க உங்க வீட்டில் எத்தனை ரூபா வச்சிருக்கிறீங்க? இங்க உட்கார்ந்து இருக்க வீட்டில் எத்தனை ரூபா இருக்குது? எவ்வளவு ரூபா வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு நகை வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் வச்சிருக்கிறீங்க? ஒன்றும் கூட வராது. ஒன்று கூட வராது. அல்லேலூயா. நீ போட்டு சுமந்து வந்திருக்கிறாயே, அது கூட வராது. எதுவுமே வராது. அல்லேலூயா. நீ விலை உயர்ந்த ஆடை அணியலாம், ரத்தாம்பரம் உடுத்தி இருக்கலாம், ஆனால் உன் நிர்வாணம் வெளியே தெரிகிறது. நான் ட்ரெஸ் தானே போட்டுக்கிறேன் நீ சொல்லலாம், விலையுயர்ந்த ஆடை அணிந்திருக்கலாம், உன் நிர்வாணம் வெளியே தெரிகிறது. என்ன காரணம்? பரிசுத்த வாழ்க்கை இல்லை, நீதி உள்ள வாழ்க்கை இல்லை, தேவனை தேடுகிற வாழ்க்கை இல்லை. இது எதுவுமே இல்லாம நீ எவ்வளவு உயர்வான ஆடை உடுத்தினாலும் நீ நிர்வாணிதான். அல்லேலூயா. ஆனா அவன் என்ன செய்தான்னா, தன்னுடைய வாழ்க்கை நிலை இல்லாதது, தன்னுடைய பதவி நிலை இல்லாதது, இந்த அந்தஸ்து நிலை இல்லாதது, இது நிச்சயமற்ற வாழ்க்கை, இது வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டா. அல்லேலூயா. எஸ்தர் 2:21 அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கைப்போட வகை தேடினார்கள். நல்ல கவனிங்க. 2 பிரதானிகள் அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டுக்கொண்டு அந்த வாசல்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் காரணமே இல்லாமல் ஏன் கொலை செய்ய திட்டமிட்டார்கள்? நல்லா கவனிங்க. இந்த அகாஸ்வேரு மேல என்ன கோபம், என்ன விரோதம் என்று சொன்னால், வஸ்திக்கு அவன் செய்த அநியாயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது போல நிறைய நாடுகளிலே இந்த அகாஸ்வேரு ராஜா பெண்களை கட்டாயப்படுத்தி அரண்மனைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த பகைதான், இந்த விரோதம் தான், இந்த கோபம் தான் இந்த 2 பிரதானிகளும் எப்படியாவது ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தார்கள். இதுதான் சரித்திர உண்மை. அல்லேலூயா. தனக்காக யார் வழக்காடினாலும், யார் நியாய விசாரணைக்கு போனாலும் எஸ்தருக்கு கவலை இல்லை, வஸ்திக்கு கவலை இல்லை. தன்னுடைய வாழ்க்கை நிச்சயமில்லாத வாழ்க்கை என்று உணர்ந்தாள். தன்னுடைய பதவி, தன்னுடைய அந்தஸ்து எதுவுமே நிலை இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அல்லேலூயா. அதனால்தான் தன்னை காத்துக் கொள்வதில் உறுதியாக இருந்து தன்னுடைய பதவியையும் தன்னுடைய அந்தஸ்தையும் இழந்தாள். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க.
இப்ப நாம ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாம போகிறோம்னு சொன்னா நம்மளை இந்த பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க யாருடைய ஆட்சி எப்ப கவிழும்னு அதுல இருந்தவங்களுக்கு தெரியாது. அதனால ராத்திரி 1 மணி கூப்பிடுவாங்க, 2 மணி கூப்பிடுவாங்க, அல்லது 3 மணி கூட கூப்பிடுவாங்க, எப்போன்னா கூப்பிடுவாங்க. அதனால எந்த அமைச்சர்களும் எந்த எம்எல்ஏக்களும் குடிக்கவே கூடாது. குடிச்சிட்டு அவங்க அங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னா, கூப்பிட்டப்ப வரலன்னா காலையில பதவி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை செலுத்தினவர்கள் பதவிக்காக தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து ரொம்ப கவனமா இருக்கிற அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனா வஸ்தி பாருங்க, என் மானத்தை விட பதவியோ அதிகாரமோ அந்தஸ்தோ பெரியதில்லை என்று தூக்கி எறிந்தார். காரணம் நிச்சயமற்ற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை நிச்சயமில்லாத வாழ்க்கை. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் தேவனுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கட்டளைக்காக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா 2 காரியம் செய்வாங்க. ஒன்னு, நாடு கடத்துவார்கள், இன்னொன்னு தூக்கிலே போடுவார்கள். இதான் அந்த சட்டம், அவங்களுடைய சட்டம். ஏன்னா நல்லா கவனிங்க, ராஜா கூப்பிடாம போனாலும் சாக வேண்டும், ராஜா கூப்பிட்டு போகவில்லை என்றாலும் சாக வேண்டும். இதான் அந்த சட்டம். எஸ்ஸரை கூப்பிடாம போறாங்க, எஸ்ஸர் அரண்மனைக்கு போறாங்க. அப்ப என்ன சட்டம் இருக்கு? ராஜா ஒருத்தர் கூப்பிடாம போனா நிச்சயம் அவர்கள் சாக வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை மீறக்கூடாதுன்னு எஸ்ஸர் சொல்றா. ஆனா அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அந்த சட்டத்தை மீறி கிருபையை பெற்றுக்கொண்டான், இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா வஸ்திக்கு தெரியும், கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் 2 காரியம் செய்வாங்க. ஒன்னு, நாட்டை விட்டு துரத்துவாங்க, இன்னொன்னு தூக்கில போடுவாங்க. பரவாயில்லை, இந்த வாழ்க்கை நிச்சயமற்றது, நீ தூக்கில போட்டாலும் பரவாயில்லை, என்ன நாடு கடத்தினாலும் பரவாயில்லை, என் மானத்தை இழக்க நான் தயாராக இல்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. சவுல் என்பவன், முதல் வசனம், இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கொடூரமாய் செயல்படுகிறான், தூஷிக்கிறவனாய், துன்பப்படுத்துகிறவனாய், தண்டனை கொடுக்கிறவனாய், மரணத்தை கொடுக்கிறவனாய், எவ்வளவோ காரியங்களை செய்துகிட்டு வர்றான். ஒரு நாள் வந்தது, அவன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. இதுவரைக்கும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான், அதிகாரம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான், எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. ஆனா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டான். கவனிங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். சவுல் ரட்சிக்கப்பட்டான், பவுலாய் மாறினான். ஆனா இன்றைக்கு அவனை கொலை செய்ய தேடுகிறார்கள், அவனை கொலை செய்ய தேடுகிறார். நல்லா கவனிக்கணும். உலகத்துக்கு நீ நிர்வாணியா இருக்கும்போது உலகம் உன்னை ஒன்று செய்யாது. ஆனா உலகம் நிர்வாணம் தான் இருக்கிறது கண்டுபிடித்து நீ பரிசுத்தத்தின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளும் போது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளும் போது அது உன்னை எதிர்க்கும், அது உன்னை கொலை செய்ய தேடும். இதே அதிகாரம் கொடுத்து அனுப்பின அவங்க தான் இப்ப பவுலை கொலை செய்ய தேடுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நிச்சயமற்ற வாழ்க்கை. நம்முடைய வஸ்திரத்தை நாம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 23வது வசனம் 9லேயே, அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். கவனிக்கணும். நாம உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஓஹோன்னு இருக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை, சமாதானமா இருக்கிறாங்க, வசதியா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அது உலகத்தில் இருக்கு. அவன் ரட்சிக்கப்பட்டு உள்ள வர சொல்லுங்க, இந்த உலகம் அவனை எதிர்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பிசாசுக்குள் கிடக்கிறது. நீ பிரித்தெடுக்கப்பட்டுட்டா அது உனக்கு பகையாய் மாறும். இயேசு சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், ஏனென்றால் அது உங்களை பகைக்கும் முன்னமே என்னை பகைத்தது. உன் கூட பிறந்த ரத்தமா கூட இருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் உனக்கு எதிரியாய் மாறுவான். சொந்த தாயாக தகப்பனாக கூட இருக்கலாம், நீ வேறு பிரிக்கப்பட்ட பிறகு உனக்கு அவங்க எதிரிகளாய் மாறுவார்கள். ஏன்னா அவங்க உலகத்தில் இருக்கிறாங்க.
அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். புருஷன் தான், அன்புள்ளவன் தான், நேசிக்கிறவன் தான். மகா சௌந்தரியவதி ஆகிய வஸ்தி இவ்வளவு அன்பாய் நேசித்தவன் தான் திடீரென்று கட்டளையை சொல்லுகிறான். வந்துருமா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இப்பெல்லாம் அங்கங்க கீஞ்சி போய் ஜாக்கெட் போடுறது, ஓட்டையா ஜாக்கெட் போடுறது, நிர்வாணமா தெரிகிற மாதிரி அலங்கோலமா ட்ரெஸ் உடுத்துறதெல்லாம் சிம்பிள், பிரச்சனை இல்லை, எல்லாம் பழகி போச்சு. வஸ்தி அவன் புருஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் முன்பாக என்னை இப்படி வர சொன்னது பெரிய குற்றம். அவன் தேவனுக்கு பதில் சொல்லட்டும், நான் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய போவதில்லை. நிச்சயமற்ற வாழ்க்கை, நான் மரிக்கும் போது தூக்கிலிடப்பட்டாலும் பரவாயில்லை, நான் மானத்தோடு சாக விரும்புகிறேன் என்பதை முடிவு செய்தால். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? நல்லா கவனிங்க. 10 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு வந்தாலும் பரலோகம் சந்தோஷப்படும். அந்த ஏன்னா பைபிள் சொல்லுது, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக 10 பேர் போனார்கள். 10ல் எத்தனை பேர் போனாங்க? 5 பேர் தான் போனாங்க. பெரும் கூட்டம், சபை அல்ல, பெரும் கூட்டம். ஒரே ஒருவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தை சந்தோஷப்படுத்தினான். 99 பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சதுசேயர்களும் வனாந்திரத்தில் விடப்பட்டார்கள். ஆனா ஒரே ஒரு ஆடு காணாமல் போனது, அதுதான் பரலோகத்துக்கு வேணும்னு கண்டுபிடிச்சாரு. நாம் யாராக இருக்கிறோம்? நிச்சயமற்ற வாழ்க்கை, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 3வது, வஸ்தி தைரியமானவளாக இருந்தால். தைரியம் இருந்தது அவளுக்கு, நல்ல தைரியம் இருந்தது. அல்லேலூயா, சோத்திரம். அகாஸ்வேரு ஒரு பகுத்தறி உள்ள மனுஷன் அல்ல, அதாவது எப்போதும் சுய சிந்தனையோடு செயல்படுகிறவன் அல்ல. இப்ப நாம எப்போதும் சுய சிந்தனையோடு இருக்கிறோமா? நாம கூட சில வேளையில பைத்தியம் முடிச்ச மாதிரி நடக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு ஒரு சுபாவம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எஸ்தருடைய சம்பவத்தில் இவன் தான், இந்த துஷ்ட ஆமான் தான் என் ஜனத்துக்கு விரோதமாக சட்டம் போட்டவன் சொல்லும் பொழுது ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்போ இந்த ஆமான் பாத்தீங்கன்னா எஸ்தருடைய மெத்தையின் மேல் விழுந்து கிடந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. எஸ்தருடைய மெத்தையில விழுந்து கிடந்தான். எதுக்கு விழுந்து கிடந்தான்? எதுக்கு விழுந்து கிடந்தான்? எஸ்தரம்மா, எஸ்தரம்மா, நீங்க ஒரு வார்த்தை இப்ப சொல்லலனா இந்த ராஜா என் தலையை வாங்கிடுவாரு, உயிருக்காக மன்றாடி விழுந்து கிடந்தான். ஆனா இவர் வெளியே போயிட்டு உள்ள வராரு பாருங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே இவன் ராஜாத்தியை பலவந்தம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறானோ அப்படின்னு சொன்ன உடனே கொண்டுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் எதுக்காக இருக்கிறான், என்ன காரியத்தை கேட்கிறான், அவனுடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு சுயநலவாதியாக இந்த அகாஸ்வேரு இருக்கிறான். அதான் அவனுடைய மனநிலை. சரியான மனநிலை அவன் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை கிடையாது. அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மனநிலை கிடையாது. நல்லா கவனிக்கணும். இப்ப அதனாலதான் பாருங்க, அவ தைரியமா இருக்கிறா. ஒரு நல்ல தைரியம். இந்த மாதிரி ஒரு வஸ்தி தைரியமா இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நாம தைரியமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அல்லேலூயா. நாடு கடத்த போகிறார்கள். ஆங்கில வேதாகமத்தில் அவளை நாடு கடத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூத இலக்கியங்களிலே அவளை தூக்கிலிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூக்கிலிட்டார்கள். இன்னும் சிலருடைய கருத்து என்னன்னா, கூப்பிட்டு வராத வஸ்தி அவளுடைய அழகு அலங்கோலமாக்கப்பட்டு அவள் முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமாக அவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டதாம் தீர்ப்பு. இப்படி சிலருடைய கருத்து. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தயாராக இருந்தால், ஒன்றுக்கும் பயப்படவில்லை. அல்லேலூயா. மரணத்தை காட்டிலும் என் மானம் பெரியது, என் வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தை காட்டிலும் பரலோகம் பெரியது, பரிசுத்த வாழ்க்கை பெரியது, நான் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து தைரியம் உள்ளவளாக தன்னை காண்பித்தாள். அல்லேலூயா. 2 பேதுரு 1 அதிகாரம் 4-5 வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கவனிங்க.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தை கூட்ட வேண்டும். விசுவாசத்தோடு என்ன வேணும்? ஆமா, விசுவாசம் தனியா வச்சுக்கிட்டு ஒன்னும் வேலை செய்யாது. விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இருந்தா அதெல்லாம் ஒண்ணு கிரியை செய்யாது. விசுவாசத்தோட என்ன சேரணும்? தைரியம் சேரணும். சோறு வடிக்கும் போது அதுல ஏன் உப்பை போடுறீங்க? நாக்கு தெரியும் இப்படி இருந்தா தான் ருசி வரும் என்று. அதனாலதான் என்ன செய்யறோம்? உப்பை போடுறோம். வேதம் சொல்லுது, நீ எந்த பலியை செலுத்தினாலும் அந்த பலியோடு உப்பையும் சேர்த்து படைக்க வேண்டும். உப்பையும் சேர்த்து நீ பலியிட வேண்டும். ஏன்னா நீ படைக்கிற பலியில சாரம் இருக்க வேண்டும், உணர்வு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் பைபிள் இப்படி சொல்லுது. இங்க என்ன சொல்றார் பேதுரு? என்ன சொல்றார்? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. என்ன இச்சையில கேடு வந்தது? அன்னைக்கு பழத்தை சாப்பிட்டு இச்சித்து பழத்தை சாப்பிட்டதுனால பாவம் என்கிற கேடு உலகத்திலே வந்தது. அந்த கேட்டுக்கு இயேசு உன்னையும் என்னையும் தப்புவித்திருக்கிறார். அதனால உனக்கு விசுவாசம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். அப்பதான் நீ காப்பாற்றப்பட முடியும். அவளுக்கு நல்ல தைரியம் இருந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்கள் கவனிங்க. 17 முதல் 19 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடி இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. இயேசு நாமத்தை போதிக்கூடாது, பேசக்கூடாதுன்னு உறுதியாய் கட்டளையிட்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? 19 பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா. இப்போ வசி பாருங்க, ராஜாவுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் யாருக்கு செவி கொடுக்கணும்? தேவனுக்கு செவி கொடுக்கிறது உத்தமம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீதியை பகைத்து அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. உனக்கு சொந்தமா இருக்கலாம், பந்தமா இருக்கலாம், நெருங்கின உறவா இருக்கலாம். நல்லா கவனிங்க. ஆனா நீதியை தவிர்த்து அவர்களுக்கு நீ துணை போனாயானால் நீ நிர்வாணமா இருக்கிறாய், நீ நிர்வாணியாக இருக்கிறாய். நிர்வாணிக்கு பரலோகத்தில் இடமில்லை. அல்லேலூயா. நாங்கள் ஒட்டி பிறந்தோம், ஒன்னா வளர்ந்தோம், ஒன்றாக இசைந்து இருக்கிறோம். எப்படி வேணா இருந்துட்டு போ. ஆனா அங்க அநியாயம் இருக்குது என்றால் உன்னை விலக்கி காத்துக்கொள். இல்லை என்றால் அவர்களோடு கூட நீயும் நாசமாய் போவாய், அழிந்து போவாய். வேதம் சொல்லுது, கிபியோனியரை விட்டு விலகுங்க. கிபியோனியரே நீங்கள் விலகி போங்கள். சவுல் சொல்றான், நான் பெலிஸ்தரோடு கூட உங்களை வாரிக்கொள்ளாதபடி நீங்கள் அவங்களை விட்டு விலகுங்கள். பிரிஞ்சு போறாங்க. ஏன்? அவங்களோட உடன்படிக்கை இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு அநியாயக்காரன் என்று உங்களுக்கு தெரிய வருமானால், அவர்கள் அநீதியின் பாதையிலே போகிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உடனடியாக அவரை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை என்றால் அவனுக்கு வரக்கூடிய அழிவு உன்னையும் பாதித்துவிடும். அவனுடைய நிர்வாணம் உன்னை பட்சித்து விடும். உன்னை நீ காத்துக்கொள். அல்லேலூயா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு கடுமையான உபதேசம். இயேசுவை குறித்து பேசக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, கூட்டெல்லாம் வைக்கக்கூடாது, சத்தெல்லாம் போடக்கூடாது, கத்தக்கூடாது, பாட்டெல்லாம் பாடக்கூடாது. எதிர்ப்புகள் உனக்கு வரத்தான் செய்யும். ஏன்? உன் மனசே உனக்கு சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கொள், நீ ரொம்ப களைப்பாக இருக்கிறாய். ஆமா, இவர் நிறைய வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறார், களைப்பாக்குறார். ஊரெல்லாம் சுத்திட்டு ராத்திரி 11-12 மணிக்கு வருது. தூங்க வேண்டிய நேரத்தெல்லாம் மூழ்கின்னு இருக்குது. காலையில பூரா பராக்கு பார்த்துன்னு தூங்குது. யோசிச்சு பாருங்க. உன் நேரத்தை வீணடித்து விட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் காரணம் சொல்லிக்கிற நீ நிர்வாணி, நீ நிர்வாணி. வஸ்திரம் இல்லாம தூங்கிட்டு இருக்கிற. ஒருவேளை அந்த நேரத்தில் தேவன் வருவாரானால் நீ வெட்கப்பட வேண்டியதாகும். அல்லேலூயா. நீங்க என்ன லேசா நினைச்சிட்டீங்களா?
யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். யாரை விழுங்கலாமோ என்று இரவும் பகலும் தூங்காமல் ஓய்வில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறான். தப்பிக்கணும் ரொம்ப கஷ்டம். தப்பிக்க ஒரே வழி வேதம் சொல்லுது, அவருடைய கூடாரம். தீங்கு நாளில் தமது கூடாரத்தில் ஒளித்து மறைத்து கண்மலையின் மேல் நிறுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தைரியம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ தைரியம் இல்ல, உனக்கு விசுவாசம் இல்ல, இல்லைன்னா உன்னை நீ காத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா எங்க விசுவாசமும் தைரியமும் இணைந்து இருக்கிறதோ, இங்க பாருங்க 13 வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நீ பேசுகிற தைரியமும் உன்னுடைய விசுவாசமும் நீ யாரோடு இருக்கிறன்னு காண்பிக்கணும். யார் கூட இருக்கிற? யாரோடு இருக்கிற? இயேசுவோடு இருக்கிற. இயேசுவோடு இருந்தவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. இயேசுவோடு இருந்தவங்க அப்படித்தான் வாழ்க்கை வாழ்வாங்க. நீதியும் பரிசுத்தமும் கொண்ட வஸ்திரத்தை காத்துக்கொள்வாங்க. வஸ்தி தைரியம் உள்ளவளா இருந்தால் அரச கட்டளைக்கு எதிர்த்து நிற்கிற யாரும் உயிரோடு இருக்க அனுமதி இல்லை. நிச்சயமற்ற வாழ்க்கை தூக்கி எறிந்தா மானமே முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது, அவள் பின் விளைவுகள் வரும் என்று அறிந்து நல்ல முடிவெடுத்தாள். இப்ப கட்டளைக்கு கீழ்ப்படியலன்னா என்ன வரும்? பின் விளைவுகள் நிறைய இருக்கு. ஆனா தெரிஞ்சிருந்தோம் நல்ல முடிவை அவள் எடுத்தாள். கீழ்ப்படியாம போனா கஷ்டம் வரும், போராட்டம் வரும், தண்டனை வரும், ஜெயிலுக்கு போனோம், எத்தனையோ இருக்கு. ஆனா நல்ல முடிவை அவள் எடுத்தாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா அவள் என்ன செய்யறான்னா, ராஜாத்தியா இராதபடிக்கு ராஜ்யத்திலிருந்து நீக்கப்படுவாள் என்று அவளுக்கு தெரியும். அந்தஸ்து போயிடும்னு தெரியும், மதிப்பு போயிடும்னு தெரியும், மரியாதை போயிடும் தெரியும், அதிகாரம் போயிடும் தெரியும், எல்லாம் போய்விடும். ஒரே நிமிஷம் தான் எல்லாம் போயிடும். இன்னைக்கு பாத்தீங்களா, எங்கேயாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, எந்த கட்சிக்காரராவது தப்பு செய்துட்டாங்கன்னா அது நியூஸ்ல வந்துருச்சுன்னா உடனே பாருங்க அந்த தலைமை அறிவிக்கிறது, இன்னாரை நாங்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்கிறோம். சொல்றாங்களா இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, பாபிலோனின் அதிகாரம் அப்படித்தான். ஒருத்தர் கீழ்ப்படியாமல் போனால் உடனே பிரகடனப்படுத்துவார்கள், இவங்க பதவி இழந்தார்கள். நல்ல முடிவை எடுத்தா நஷ்டம் வரத்தான் செய்யும். அதான் பைபிள் சொல்றது, நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. உரியா நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிறான். உரியாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தாவீது தன் மனைவியை கெடுத்து விட்டான் என்று உரியாவுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். நல்ல போர் சேவகன், நீதிமான். அல்லேலூயா. பத்சேபாள் வெட்கங்கெட்டவள். கவனிங்க, ராஜா கூப்பிடுறார், என்ன சொல்லி இருக்கணும்? வர முடியாது, நான் உரியாவின் மனைவி. என்ன சொல்லி இருக்கணும்? 31 பராக்கிரமசாலிகளில் ஒருவன் உரியா. தாவீது கூட இருக்கிற 31 பேர்ல அவன் ஒருவன். சிறந்த பராக்கிரமசாலி, சிறந்த போர் வீரன், ராஜா விசுவாசம் உள்ளவன், ராஜாவுக்கு உண்மை உள்ளவன், ராஜ்யத்துக்கு உண்மை உள்ளவன், தேவனுக்கு உண்மை உள்ளவன். அப்படிப்பட்டவளுக்கு மனைவியாக இருக்கிற நீ ராஜா கூப்பிட்டபோது என்ன சொல்லி இருக்கணும்? வர முடியாது என்று சொல்லி இருக்கணும். வஸ்திரத்தை காத்து கொண்டிருக்கணும். உன்னுடைய தப்பிதம் தான் உன் கணவனுடைய மரணத்திற்கு காரணம். பத்சேபாளுடைய தவறுதான் இன்னைக்கு உரியா செத்து போனது காரணம். அன்னைக்கு சொல்லி இருக்கலாம் தெரியுமா? ஒருவேளை சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்காது? இந்த தப்பு நடந்திருக்காது, அந்த மரணம் நிகழ்ந்திருக்காது. தாவீது தன் இருதயத்தில் கடிந்து கொள்ளப்பட்டிருப்பான். நாத்தான் வந்து நீ பாவம் செய்தாய் என்று சொல்லுவதற்கு அங்கு இடமில்லாதபடிக்கு இவள் சொல்லி இருக்கலாம், வரமாட்டேன், செத்துப்போ. வசியை மாதிரி அதிகாரமாய் சொல்லி இருக்கலாம், தன் வஸ்திரத்தை காத்து இருக்கலாம். அவள் செய்த தவறு, தாவீது செய்த பாவம், அவன் சந்ததிக்கு பட்டயம் விலகாமல் போனது. அவன் வீட்டை விட்டு பட்டயம் விலகாமல் போனது. அல்லேலூயா. நமக்கு எப்பவுமே பின் விளைவுகள் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற உனக்கு பின் விளைவுகள் நிச்சயமாக வரும். விசுவாச வாழ்க்கை வாழ்கிற உனக்கு எதிர்ப்புகள், போராட்டங்கள் கண்டிப்பாக வரும். எல்லாம் வரும்.
ஆனால் நிச்சயமாய் உனக்கு பரலோகம் கிடைக்கும். உன் வாழ்க்கையின் முடிவு தேவ சமூகமாக இருக்கும். அல்லேலூயா. சோத்திர. கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 1:29 சொல்லுது, கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரை நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காக மாத்திரம் நீங்கள் அழைக்கப்படவில்லை, அவர் மூலமாய் நீங்கள் பாடு அனுபவிக்க வேண்டும். அதன் மூலம் தேவ நாம மகிமைப்படும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வசனங்கள் சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. சந்தோஷப்படுங்கள். வசனத்தை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் மகிமை. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். வசனத்தை பார்க்கணும். வசனத்தை பார்க்கணும். நமக்கு எவ்வளவு பாடு வந்தாலும் அந்த பாடுகள் தேவனால் வருகிறது. அந்த பாடுகள் தேவன் அனுமதிக்கிறார். அந்த பாடுகள் அவருக்கு நமக்கு உள்ள உறவை காண்பிக்கிறது, நெருக்கத்தை காண்பிக்கிறது, ஐக்கியத்தை காண்பிக்கிறது, முடிவிலே மகிமைக்கு கொண்டு போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில வேளைகளிலே நாம் செய்யக்கூடிய தியாகமான காரியங்கள், நல்ல முடிவுகள் நமக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தினாலும் அது தேவனுக்கு மகிமையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாரா. கடைசியாக தேவ திட்டத்திற்கான ஒரு அர்ப்பணிப்பை அவள் புரிந்து கொண்டாள். இங்கே தேவ திட்டம் இருக்கிறது. வஸ்தி வரமாட்டேன் சொன்னதற்கான தேவ திட்டம் ஒன்று அதில் இருக்கிறது. வஸ்தி நீக்கப்படுவதற்கு ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? வரப்போகிற அழிவுக்காக, வரப்போகிற தேவனுடைய திட்டத்திற்காக, வரப்போகிற ஜனங்களின் ரட்சிப்புக்காக, வரப்போகிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சட்டத்திற்காக வஸ்தி நீக்கப்படுகிறாள். எஸ்தர் வர வேண்டும் தான் தேவ திட்டம். அல்லேலூயா. எஸ்தர் வந்து வரப்போகிற அழிவிலிருந்து ஜனங்களை காக்க வேண்டும். இந்த தேவ திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாள். அல்லேலூயா. நாம மற்றவங்களுக்கு வழிவிட்டு பழகி இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. ஆனா வஸ்தி மற்ற காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு ஒரு புது திட்டத்தை செய்து அதை உருவாக்கி அதை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தவளாக இருக்கிறார். அல்லேலூயா. வஸ்தி வரமாட்டேன்னு சொல்லி ஏறக்குறைய 4 வருடங்கள் கழித்து தான் எஸ்தர் ராஜாத்தி ஆனாள். அந்த கட்டளை வந்து போமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் ராஜாத்தி ஆனாங்க, பதவி கிடைச்சது. அப்போ வரப்போகிற 4 வருடங்களுக்கு அப்பால் வரப்போகிற ஒரு பெரிய பிரச்சனையை 127 நாடுகளிலும் இருக்கிற தேவ ஜனங்கள் சந்திக்க போகிறார்கள். அதுக்கு நான் இருந்தா சரியா வராது. ஏன் தெரியுமா? நான் பாரசீக பெண், பாபிலோனிய பெண். நான் அவர்களுக்காக செய்யும் போராட்டத்திற்கு எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்காக நான் எதிர்த்து நின்றால் என்னை கொலை செய்து விட்டு அவங்களையும் கொலை செய்து விடுவார்கள். என்னால் நிச்சயமாய் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு வேறொரு திட்டம் இருக்கிறது. அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேருக்கு வழங்குது? அல்லேலூயா. உன்னால செய்ய முடியாதுன்னு தேவன் தீர்மானித்தால், வேறு ஒருவரை கொண்டு செய்ய தேவன் திட்டமிட்டிருந்தால் நீ விலக வேண்டும். அதற்காக நீ அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தான் போவேன், முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தான் அந்த அர்ப்பணிப்பு அப்படி செய்யறாவ. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எபிரேயர் 11:34 வேதம் சொல்லுது, பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். 37 வாளால் அறுப்புண்டு பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசம் அர்ப்பணிப்பை கொடுக்கும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. அதற்காக நான் மரித்தாலும் பரவாயில்லை, எனக்கு தூக்கிலிடப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் தேவ திட்டத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். தேவனை அறியாதவளாக இருந்தாலும்,
தேவனால் வரப்போகிற வரும் காரியத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதத்தை அறியாதவள் தான், ஆனால் இன்றைக்கு வேதங்களின் கதாநாயகியாக இருக்கிறாள், நல்ல சாட்சியாக இருக்கிறார், எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவள் மூலமாக நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அன்றைக்கு அவள் கீழ்ப்படியாததன் மூலம், ராஜ கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியாததின் மூலம் இன்றைக்கு தேவஜனங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 20 லட்சம் யூதர்கள் அந்த நாட்களிலே உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். அல்லேலூயா. அவள் தன்னுடைய நேர்மையை அவ்வளவு உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். இத்தனை பெரிய செல்வம் இருக்கிறது, 127 நாடுகளுக்கு சொந்தமான ஒரு ராஜாத்தியாக அவள் இருக்கலாம். அவளுக்கு நினைச்சிருந்தாக்கா பாதி ராஜா கொடுக்கலாம். எஸ்தர் கேட்கும் போது என்ன வேணும், ராஜாத்தி கேளுன்னு சொல்லும் போது என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன மனமுடையவர் தானே அவர். அப்படிப்பட்ட ஒருத்தன் வஸ்திக்கு பாதி ராஜ்யத்தை கூட கொடுத்திருக்கலாம். அவ கேட்டு நான் வர வேண்டுமானால் எனக்கு பாதி ராஜ்யத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு தன்னை நிர்வாணமாக வெளிப்படுத்தி விட்டு ராஜ யோகத்தில் வாழ்ந்திருக்கலாம். இல்லை, தன் மானத்தை காத்துக்கொண்டார். மானத்தை காத்துக்கொண்டார். இந்த உலகத்திலே ஒன்றும் கூட வராது, ஒன்றுமே கூட வராது. யாரும் கூட வரமாட்டாங்க, எதுவுமே உங்க கூட வராது. நல்லா புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு பாதாளத்திலே வேதனை படுகிறவருடைய சத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. மரித்த பிறகு மனம் திரும்புதல் இல்லை. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லாசருவை வீட்டுக்கு அனுப்பி என் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்கள தயவு செய்து காப்பாத்துங்க. ஏன்னா என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு மனம் திரும்புதல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இனிமே இதுதான் நிலைமைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா 5 பேர் அங்க இருக்கிறாங்க, அவங்க இன்னும் இங்க வரல, இங்க வரக்கூடாதபடி லாசருவை அனுப்பி சொல்லுங்க அப்படின்னு கதறான். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமே, மரித்தோர் போய் சொன்னா கூட அங்க இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போய் சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று ஆபிரகாம் சொல்வதற்கான காரணம் என்ன? இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போய் நிற்கிறாரு. நான் உயிரோடு எழுந்தேன்னு சொல்றாரு. எவனாவது நம்பினானா? யாராவது நம்பினாங்களா? ஒருத்தன் நம்பல, ஒரு ஆள் நம்பல. அதான் ஆபிரகாம் சொல்றார், மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் எழுந்து போனா கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா என் இயேசு எம்பெருமானே எழுந்து போய் சொன்னாரப்பா, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டேன், மரணத்தை ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாரப்பா. ஒரு சீஷன் கூட நம்பல, ஒருத்தன் கூட நம்பல. அப்போ வீட்டில் இருக்கிற 5 பேரோட நிலைமை என்ன? அவங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கு என்ன வழி? ஒரே வழிதான், வஸ்திரத்தை காத்துக்கொள், வஸ்திரத்தை காத்துக்கொள். நிர்வாணியாகவும் தெரியலாம், வஸ்திரத்தை காத்தும் கொள்ளலாம். ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. இயேசு சொன்னார், ஒரு பக்கம் ஜீவ நீரூற்று இருக்கிறது, இன்னொரு பக்கம் அழிவுக்கான வழி இருக்கிறது. எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? அவருடைய கேள்வி அதுதான். நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோம். யூதா புஸ்தகம் சொல்லுது, யூதா நிருபம் 23, 24, 25 வசனம் சொல்லுது, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எப்படி கொண்டு போய் நிறுத்துவாரா? வழுவாதபடி காத்து மகிமையுள்ள சிங்காசனத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்தி என்றென்றைக்கும் நம்மை கைவிடாதவராக, என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகாதவராக,
தேவ சமூகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாக்குறுதியை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரே வழிதான், ஒரே ஒரு நிபந்தனை தான். என்னன்னா, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரம் என்பது உலகத்தால் பாவத்தால் கரைபட்டிருக்கிறது. அதை வெறுத்து தள்ளிட்டு தேவன் கொடுக்கிற அந்த புதிய வஸ்திரத்தை, நீதியை, பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுங்கள். அப்படி வாழும்போது வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, அது உங்களை காத்துக்கொள்ளும். அதுதான் உங்களுக்கு வஸ்திரம், அதான் உங்க நிர்வாணத்தை மூடும், அதுதான் தேவனுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் நிறுத்தம்னு சொல்றார். அல்லேலூயா. இதைத்தான் வஸ்தி செய்தா. சில வேளைகளை நீங்க கேள்வி கேட்கலாம், கவனிங்க. என்ன கேள்வி தெரியுமா? எந்த தீமையும் செய்யாமல், எந்த பாவமும் செய்யாமல், யாருக்கு எந்த தீங்கும் இழைக்காமல், ஒரு குற்றமும் செய்யாமல் நான் பாடுபட்டு மரித்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? உரியாவுக்கு என்ன கிடைத்தது? தப்பு செய்தானா? பாவம் செய்தானா? என்ன கிடைச்சது? ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு கிடைத்ததெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே மகிமையான வாழ்க்கை. அம்னோன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்து சீரழித்து அவமானப்படுத்தினானே, அவளுக்கு என்ன கிடைத்தது? நீதி கிடைத்ததா? அம்னோன் செத்து போனதினால் அவமானம் நீங்கி விட்டதா? இல்ல. இந்த அவமானமும் பாடுகளும் அவர் சகித்துக் கொண்டார்கள், மகிமையில் நல்ல வாழ்க்கை கிடைத்தது. அல்லேலூயா. இந்த பூமியில எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கென்று, நமக்கென்று பரலோகத்திலே யாராலும் விவரிக்க முடியாத, சொல்லி முடியாத மகிமையான வீடு ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒன்றும் ஈடாகாது. உங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் தப்பான வழியிலே போகும்போது, அவர்கள் தவறு செய்தார்கள் கண்டுபிடிக்கும் போது அவர்களை நீங்கள் எப்படி கண்டிப்பீர்கள்? எப்படி புத்தி சொல்லுவீங்க? எப்படி அடிப்பீங்க? அல்லது அப்பா உன் இஷ்டப்படி இருந்துக்கன்னு சொல்லுவீங்களா? யாராவது என் பிள்ளையை மனம் போன போக்கிலே நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இங்கே இருந்தால் இந்த உபதேசம் உங்களுக்கு அல்ல. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி காத்துக்கொள்ள விரும்புறீங்களோ அதே போல இயேசு என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவரையும் அவர் தள்ளுகிறவரே அல்ல, எல்லாரையும் சேர்த்துக் கொண்டார். உங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். அந்த வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம், வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். ஒரே வாழ்க்கை தான், நிலையில்லாத, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஆகவே நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை மகிமையான வாழ்க்கையை மாற்றுவார், பிரகாசமான வாழ்க்கையை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, பரிசுத்தமான எங்கள் நல்ல ராஜாவே, வஸ்தி ராஜாத்தியை வைத்து அவள் வாழ்க்கையில் அவள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள்? ஒரே ஒரு அதிகாரத்தில் தான் வருகிறாள். சில வசனங்களில் தான் அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாய் அவளை குறித்து சரித்திரங்கள் இல்லை. ஆனாலும் தன் மானத்தை காத்துக்கொண்டாள், தன் வஸ்திரத்தை காத்துக்கொண்டாள், தன் நீதியை காத்துக்கொண்டாள், தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டாள். உன் நீதியையும் உன் பரிசுத்தத்தையும் உன் வாழ்க்கையையும் நீ காத்துக்கொள்ளாவிட்டால் வெட்கப்பட்டு போவாய் என்பதை வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மனம் போன வாழ்க்கை வேண்டாம், மனம் போன போக்கிலே வாழ வேண்டாம். அவனவன் தன் தன் இஷ்டப்படி போனான் என்று வேதம் சொல்கிறது. ராஜா இல்லாத அந்த காலத்திலே அவனவன் தன் தன் மனதின்படி வாழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. அந்த மாதிரி நாட்களிலே ஆண்டவரே, அவர்கள் பாதுகாக்கப்பட முடியவில்லை. சத்துருக்களால் பாதிக்கப்பட்டார்கள், மரணத்தை சந்தித்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் அப்படி இருக்க விரும்பவில்லை அப்பா. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நீதியால் புதுப்பிக்கப்பட, உம்முடைய நீதியின் வஸ்திரத்தினால் பாதுகாக்கப்பட, ரட்சிப்பையும் ஆண்டவரே பரிசுத்தத்தையும் அணிந்தவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இந்த சத்தம் என்றைக்கு பிறக்குமோ
அன்றைக்கு இயேசு வருவார், அழைத்து போவார் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நீதி உள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் நிலையற்றது. அது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இருக்கும். ஆனால் என் தேவனோ எங்களுக்கு பெரிய சமாதானத்தை தந்திருக்கிறேன், விலையேறப்பெற்ற சமாதானத்தை தந்திருக்கிறேன். அதை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். நீ சமாதானத்தை தேடி அதை மேய்ந்து கொள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவே, நாங்கள் அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு என்றைக்கும் முறிந்து விடாதபடி, நான் உங்களோடு வைத்திருக்கிற உறவு ஐக்கியம் முறிந்து விடாதபடி எப்பொழுதும் நாங்கள் உமக்குள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்தையும் உயிர்ப்பிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சபையார் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கூறுகிறேன். அவர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, பெரியோர், சிறியோர் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். உன்னதங்களில் உள்ள சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னது போல சகலவிதமான நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. பூமியிலே இருக்கும் காலம் வரைக்கும் தேவனோடுள்ள உறவிலே உறுதியாயிருந்து பரலோகத்தை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். எல்லாருக்கும் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நமக்கு ஒரு